இன்றைக்கி நம்ம சமையலில் கோவில் புளியோதரை பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்க்கலாம். ஏற்கனவே நான் புளியோதரை செய்து விட்டுருக்கோம் நம்ம சேனலில். இது கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். முதல்ல புளியோதரை பண்ணுறதுக்கு 4 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புளியோதரை, கோவில் புளியோதரை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக 4 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கிளறி வச்சுக்கிடுவோம். போதும், இது நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நம்மளுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த 4 கப்பு அரிசிக்கு சாதத்துக்கு நான் புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 லெமன் அளவு எடுத்து 2 மணி நேரம் ஊற போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 கப்பு அரிசி சாதத்துக்கு தான் இந்த புளிக்கரைசல். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து புளியோதரை பண்ணுறதுக்கு வேண்டிய பொடியை ரெடி பண்ணிக்கிடுவோம். இதை இப்போ வறுத்து நம்ம மிக்சியில் ஓட விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 2 தேக்கரண்டி கடலைப்பருப்பு எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கிடுவோம். கடலைப்பருப்பை வறுத்தாச்சு கொட்டிடுவோம். நான் 4 கப்பு ரைஸுக்கு தான் இது உங்களுக்கு மற்ற ஜாமான்கள்லாம் காட்டுறேன். நீங்கள் எவ்வளவு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 கப்பு சாதத்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். அடுத்து மல்லி 2 தேக்கரண்டி மல்லிப்பொடி. மல்லி வறுத்தது போதும், கொட்டிடுவோம். அடுத்து வெந்தயம் 1 ஸ்பூன். வறுத்தது போதும், கொட்டிடுவோம். அடுத்து வத்தல் நான் 2 கப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது காரம் இல்லாத வத்தல் தான். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். வறுத்தது போதும், ஓகே. அடுத்து கருப்பு எள்ளு 50 எள்ளு, அதையும் போட்டு சடன்னு பொரியவும் எடுத்து கொட்டிடணும். போதும், அதை எடுத்து கொட்டிடணும். அடுத்து ஒரு அறுக்கு கருவேப்பிலை. நல்லா இலை சுருண்டு வருவோம். ஆஃப் பண்ணிடுவோம். காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. போதும், அதையும் எடுத்து கொட்டிடுவோம். இப்போ வறுத்த ஜாமான்களை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு புளியோதரைக்கு வேண்டிய பவுடர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போ எண்ணெய் விட்டுக்குருவோம். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்க வேண்டிய கடுகை ஃபஸ்ட்டில் போட்டுக்குருவோம். தாளிக்கிறதுக்கு
சட சடன்னு பொரியும் போதே நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்க வரட்டும். அடுத்து 4 வத்தல் உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சிறிதளவு. அடுத்து வேர்க்கடலை பருப்பு நல்லா வறுத்து தோலை நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு பெருங்காயத்தூள் வந்து நம்ம புளிக்கரைசல் விட்டதுக்கப்புறம் போடுவோம், இல்லாட்டி எண்ணெயில் கறியிரும். புளிக்கரைசலை விடுறேன் பாருங்கள். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் சாதத்துக்கு வந்து உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். இந்த புளிக்கரைசலுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த புளி வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வெந்து சுண்டி வரட்டும், எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் அடுப்பை சுருக்கமாக வச்சு அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சு வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு. பாருங்கள், புளிக்கரைசல் வந்து நம்மளுக்கு பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் 3/4 பாகத்தை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக, 1/4 பாகத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3/4 பாகத்தை இப்போ இந்த புளி கூட போட்டு கிண்டுவோம். நம்மளுக்கு லாஸ்ட்டில் அந்த 1/4 பாகம் லாஸ்ட்டில் கிளறும் போது சாதத்தோடு போட்டு கிளறலாம், அதுக்காக அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அந்த புளிக்கரைசல்லையே போட்டு இந்த பவுடரை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகவும் இறக்கிடலாம். நம்மளுக்கு இப்போ புளியோதரை பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து புளிப்புத்தன்மை ரொம்ப இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா சும்மா ஒரு கொட்டைப்பாக்கு அளவு வெல்லத்தை போட்டோம்னா அந்த காரத்தன்மையை எடுத்துரும், புளிப்பு சுவையை கொஞ்சம் குறைச்சிரும். நீங்கள் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். இது வந்து 1 வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் செய்து வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது. மாசமாக இருக்கிற பிள்ளைங்க இதை செய்து எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி ரெடி பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டோம்னா 15 நாள் என்ன 20 நாளைக்கு கூட நம்மளுக்கு கெட்டு போகாது, 1 மாதம் கூட கெட்டு போகாது. ஆனால் எண்ணெய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி புளிக்கரைசல் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம இந்த சாதத்தில் பேஸ்ட்டை போட்டு கிளறுவோம். நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு செய்து காட்டுறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு செய்துக்கோங்க.
இது கூடவே கொஞ்சம் ட்ரை பவுடர் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், புளியோதரை பவுடர், அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா இப்படி செய்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இப்படி அமுக்கி வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஹவர் ஊறிடுச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து பரிமாறுங்க. சாதம் மட்டும் நல்ல உதிரியாக வடிச்செடுத்து போதும், இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். 1 ஹவர் ஊறினா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.